வணக்கம். நம்மளோட உலகம் ஒரு காலத்துல பெரிய பெரிய ராட்சச உயிரினங்களால நிறைஞ்சிருந்ததுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாங்க, புதைப்படிவங்களையும் பண்டைய நூல்களையும் வச்சு ஒரு காலத்துல இந்த பூமி எவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சுங்கிறத இந்த ஆய்வுல நாம் அலசலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு தட்டான் பூச்சி ஒரு பெரிய கழுகு சைஸ்ல இருந்திருக்க முடியுமா? இது ஏதோ கற்பனை மாதிரி தோணலாம், ஆனா இதுக்கு ஆதாரம் இருக்கா? வாங்க பாப்போம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா புதைப்படிவங்கள் சொல்ற பதில் ஆமாம்னு தான். இதோ பாருங்க, இதுதான் மெகா நியூரா. இதோட இறக்கைகள் மட்டுமே 70 சென்டிமீட்டர் வரைக்கும் விரிஞ்சிருக்கு. அதாவது இப்போ இருக்கிற தட்டாம்பூச்சியை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு பெருசு. இது சும்மா ஒரு சாம்பிள் தான். நம்ம உலகம் ஒரு காலத்துல எவ்ளோ வித்தியாசமா இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன துப்பு. ஆனா இந்த மெகானியூரா மட்டும் தனியா இல்ல. நம்ம பார்க்குற இந்த மூல ஆதாரங்கள் படி இது எல்லாமே பெருவெள்ளத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காலத்தோட ஒரு பகுதி. அதாவது ஒரு பெரிய வெள்ளம் வந்து உலகத்தையே மாத்துறதுக்கு முன்னாடி உயிரினங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு, சுற்றுச்சூழலே வேற மாதிரி இருந்துச்சு. இந்த பிரம்மாண்டம் வெறும் பூச்சிகளோட நிக்கல, நிலத்திலையும் இது தொடர்ந்தது. இப்போ இருக்கிற யானையை விட 15 மடங்கு கனமான அர்ஜென்டினோசோரஸ். நினைச்சு பாருங்க, கடலுக்குள்ள போனா இன்னைக்கு நாம பார்க்கிற பெரிய வெள்ளை சுறாவை விட 3 மடங்கு நீளமான மெகலோடான். புதைப்படிவங்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. நாம ஒரு காலத்துல ராட்சசர்களோட உலகத்துல தான் வாழ்ந்திருக்கோம். அப்போ எப்படி இந்த உயிரினங்கள்லாம் இவ்ளோ பெருசா வளர முடிஞ்சது? அதுக்கு என்ன காரணம்? இந்த மூல ஆதாரங்கள் சொல்றது என்னன்னா, அப்போதைய பூமி இப்போ இருக்கிற மாதிரி இல்லையாம். காத்துல ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகமா இருந்துச்சு, காலநிலை உலகம் முழுக்க ஒரே மாதிரி சீரா இருந்துச்சு, எங்க பார்த்தாலும் அடர்த்தியான தாவரங்கள். இதெல்லாம் சேர்ந்து உயிரினங்கள் பிரம்மாண்டமா வளர ஒரு சரியான சூழலை உருவாக்குச்சு. சரி, டைனோசர் மெகலோடான நாம பார்த்தாச்சு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி ஒரு சூழல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச நாய், ஆடு, மாடு மாதிரியான விலங்குகள்லாம் எப்படி இருந்திருக்கும்? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது புதைப்படிவங்களை வச்சு செஞ்சதில்ல. இது அந்த காலத்துல இருந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சுங்கிறத வச்சு உருவாக்கப்பட்ட தியரிட்டிக்கல் மாடல்கள் தான். இந்த மாடல்கள் படி நாய், ஆடு மாதிரி விலங்குகள் கூட இன்னைக்கு இருக்கிறத விட 2 மடங்கு பெருசா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இதே கணிப்பு ஊர்வனங்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு பார்க்குற முதலையை விட 2 மடங்கு நீளமான முதலைகள் இருந்திருக்கலாம். இப்படி நமக்கு தெரிஞ்ச விலங்குகளை இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்குங்கிற இந்த யோசனை தான் நம்ம கதையோட மையப்புதிருக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, விலங்குகள் எல்லாமே இவ்வளவு பெரிய சைஸ்ல இருந்திருந்தா ஒரே ஒரு கப்பல்ல அது எல்லாத்தையும் எப்படி ஏத்தி காப்பாத்திருக்க முடியும்? இதுதான் நம்ம இப்ப உடைக்க போற அந்த மாபெரும் பேழை புதிர். சரி, இந்த புதிரோட முதல் துண்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். அந்த பேழையோட அளவு ஆதாரம் சொல்லுது. அதோட நீளம் 300 முழம், அதாவது கிட்டத்தட்ட 137 மீட்டர். ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிங்க, இது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை விட நீளமானது. அடுத்து புதிரோட 2வது துண்டு, அதோட கொள்ளளவு கிட்டத்தட்ட 43,000 கியூபிக் மீட்டர். கேக்குறதுக்கே இது ரொம்ப பெரிய இடமா தெரியலாம், ஆனா வரப்போற சவாலுக்கு இது போதுமா? இப்போ புதிரோட கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான துண்டு. அந்த இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 7,000 விலங்குகளை அடைக்கணும். இப்ப கணக்கு ரொம்பவே சிக்கலாகிடுச்சு இல்லையா? அப்போ கேள்வி ரொம்ப சிம்பிள். இவ்வளோ பெரிய விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி இது சாத்தியமாச்சு? பாக்குறக்கே சாத்தியமே இல்லாத மாதிரி தெரியற இந்த புதிருக்கு விடை என்னவாக இருக்கும்? சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். அங்க இந்த பெரிய கணக்கு புதிர்க்கான விடைய அந்த மூல ஆதாரம் எப்படி வளர்க்குதுன்னு பார்க்கலாம். நீங்க நினைக்கிறத விட பதில் ரொம்ப எளிமையா இருக்கலாம். இதுதான் அந்த தீர்வு. அந்த ஆதாரத்தோட மைய வாதமே இதுதான். பேழையில ஏத்துனது எல்லாமே முழுசா வளர்ந்த பெரிய விலங்குகள் இல்ல. அதுக்கு பதிலா இளம் வயசுல இருந்த குட்டிகளை தான் ஏத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மொத்த கணக்கையுமே மாத்திடுது. ஏன்னா இளம் விலங்குகளை தேர்ந்தெடுத்ததுல நிறைய லாஜிக் இருக்கு. முதல்ல அதுங்களுக்கு ரொம்ப கம்மியான இடமும் சாப்பாடும் போதும். 2வது, பெருவெள்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்துல திரும்பவும் இனப்பெருக்கம் செய்யறதுக்கு அவை சரியான வயசுல இருக்கும். இந்த ஐடியா படி பார்த்தா அர்ஜென்டினோசோரஸ் மாதிரி ராட்சசங்களையும் கூட அதோட குட்டி பருவத்துல உள்ள கொண்டு போயிருக்க முடியும். சரி, இந்த கொள்ளளவை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான பெரிய ரயில் பெட்டிகளுக்கு சமம். அதுல சின்ன சின்ன இளம் விலங்குகளை ஏத்தும் போது இந்த பெரிய டாஸ்க் திடீர்னு சாத்தியமாகற மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா அந்த காலத்துல விலங்குகளோட அளவு மட்டும் குறையல. அந்த மூல ஆதாரம் சொல்லுது வேற சில பெரிய உருமாற்றங்களும் நடந்துச்சுன்னு. அதுல ஒண்ணுதான் பாம்போட வியக்க வைக்கிற மாற்றம். ஆதியாகமம் 30:14 இந்த ஆதாரம் எப்படி விளக்குதுன்னா, பாம்பு ஒரு காலத்துல இப்படி இல்லையாம். ஒருவேளை அதுக்கு கால்கள் இருந்திருக்கலாம், நிமிர்ந்து நடந்திருக்கலாம். ஆனா சாபத்துக்கு அப்புறம் வயிற்றால ஊர்ந்து போன்னு சொல்லப்பட்டுச்சு. இது வெறும் உடம்புல நடந்த மாற்றம் மட்டும் இல்ல,
அதோட நிலைமையிலயும் நடந்த ஒரு பெரிய மாற்றம். சரி, ஒரே ஒரு விலங்குல இருந்து இப்போ நம்ம கலனம் முழு உலகமும் எப்படி மாறுச்சுங்கிறதுக்கு போக போகுது. அந்த ஆதாரம் இதை எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே தெரியும், இது ஒரு முழுமையான உலகளாவிய மாற்றம். எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருந்த காலநிலையிலிருந்து நாம இன்னைக்கு பார்க்குற வெயில், மழை, பனிக்காலங்களுக்கு மாறினது, ராட்சத விலங்குகளிலிருந்து சின்ன விலங்குகளுக்கு வந்தது, மனுஷங்களோட ஆயுட்காலம் பல நூறு வருஷங்களிலிருந்து வேகமா குறைஞ்சது. இந்த மாடல் படி பார்த்தா பெருவெள்ளம் தான் நாம இன்னைக்கு வாழ்ற இந்த நவீன உலகத்தோட தொடக்கம். அப்போ சுருக்கமா சொன்னா இது ஒரு கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம் ரீசெட். பெருவெள்ளத்துக்கு அப்புறம் உருவான இந்த புது உலகத்துல அந்த ராட்சச வளர்ச்சிக்கு தேவையான சூழலே இல்லாம போயிடுச்சு. அதனால தான் இந்த மாடல் படி காலப்போக்குல விலங்குகளோட அளவும் மனுஷங்களோட ஆயுளும் குறைஞ்சு போயிடுச்சு. இந்த ஆய்வை நாம முடிக்கிற இந்த நேரத்துல ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். இந்த மூல ஆதாரம் சொல்ற மாதிரி நம்ம பூமி ஒரு காலத்துல இவ்ளோ பெரிய மாற்றத்தை சந்திச்சது உண்மையா இருந்தா எதிர்காலத்துல இன்னும் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? இது மாற்றம், சாத்தியம் பத்தின பெரிய கேள்விகளை நமக்குள்ள எழுப்புது இல்லையா?